பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 3-4. தாகம் உள்ளவள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்தில் அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்குள் அதிகமாக கொடுப்பார். இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஆண்டவரே சொன்னார், யாருக்கு தாகம் இருக்கிறதோ என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மேல தாகமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தின் மேல தாகமா இருக்கிறீங்களா? அந்த நதி உங்களை இன்னும் ஆட்கொள்ளும்படியாய், அவர் விருப்பத்தின்படி நடத்தும்படியாய் தாகத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்களை தொடும். தேவனுடைய அற்புதமான நடத்தல் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். 30 வருஷம் ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து எப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டோமோ, இயேசுனுடைய அன்பை பெற்றுக்கொண்டோமோ, இயேசு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் என்று அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் மூலமாய் காணும்படியா தேவன் கிருபை செய்தார். அதை உணர்ந்த மாத்திரத்துல அவர் மேல ஒரு தாகம், அவர் மேல ஒரு ஏக்கம். எனக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவருக்காக இந்த வாழ்க்கையே கொடுக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணுங்கிற தாகம், அதுதாங்க 25 ஆண்டு காலம் நம்ம நடத்தி கொண்டு வருகிறது. எத்தனையோ இழப்புகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், துரோகங்கள், அதற்கெல்லாம் மத்தியிலையும் அவர் மேல இருக்கிற தாகம், அவர் மேல இருக்கிற ஆசை. அருமையான சகோதரனே, சகோதரியே, தாக உள்ளவனில் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிப்பே இல்லை, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு பிடிப்பே இல்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏதோ நடந்துக்கிற இல்லை. ஒரே வாழ்க்கை, தேவனுக்காய் வாழுகிற வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். தேவனுக்காய் எழும்பி கட்டுகிற வாழ்க்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியை பார்த்து அநேகர் இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற அற்புதமான வாழ்க்கையா இருக்கணும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்கள் சந்ததியின் மேல, உங்கள் சந்தானத்தின் மேல தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால் ஓரத்துல அலறி செடிகளைப் போல வளருவார்கள். இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமே இல்லை, ஒரு நன்மையே இல்லை. தேவனை தாகத்தோடு தேடி பாருங்க. அவர் மேல ஒரு தாகம், அவருடைய வசனத்தின் மேல ஒரு தாகம். உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஆண்டு ஊட்டுவார். அந்த அபிஷேகம் கடந்து வந்து விட்டால், அந்த அக்னி கடந்து வந்து விட்டால் வாழ்க்கை மாறி விடுங்க, வாழ்க்கை மாறிவிடும். இயேசுவை பின்பற்றுதல ஒரு தாகம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டவரே, ஏக்கத்தோடு தாகத்தோடு உங்களை பின்பற்றுகிற, அதுதான் சவுல் பவுலாய் மாறின பிறகு பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. இந்த மெய் தெய்வத்தை அறியாம இருந்தேன், தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் சொல்லுகிறார், உங்க சித்த என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அந்த நொடி பொழுதிலிருந்து தன்னுடைய ஜீவன் போகிற வரை பவுல் தாகத்தோடு இருந்தார். இன்றைக்கு அந்த தாகம் உங்களை பற்றி பிடிக்கும்படியா ஜெபிக்க போற, அந்த ஏக்கம் உங்க இருதயத்துல வரும்படியா ஜெபிக்க போற. நானும் ஏசப்பாவுக்காக எழும்பணும், நான் இருக்கிற இடத்துல ஏசப்பாவுக்காக நான் ஊழியத்தை செய்யணும். நான் என்னுடைய ஆண்டவர் என்னை எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல உங்களை வைத்திருக்காரோ அந்த இடத்துல அக்னி ஜுவாலையா கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரே, ஏசாயா 44:3 தாக உள்ளவனில் தண்ணீரையோ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீரே. என் மேல அந்த அபிஷேக ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் என் மேல மகிமையாய் கடந்து வரட்டும். அந்த அபிஷேக வல்லமை என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி அப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில வருகிற மாற்றத்தை பாருங்க, உங்க சந்ததி மாறுகிறத பாருங்க. உங்க சந்ததியில நீங்க எதிர்பாராத நிலைமைகளுக்கு என் தேவ கரம் உங்களை உயர்த்ததை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த இருதயங்கள் எல்லாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் அந்த ஆனந்தத்தில் அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிற, அந்த அக்னியின் வல்லமை இறங்கும்
இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் பரிசுத்த ஆவியானவர் பற்றி பிடிப்பாராக. அந்த ஆனந்த தைல அபிஷேகம் கடந்து வருகிற பொழுது அநேக இருதயங்கள்ல வெற்றிடங்கள் நிரப்பப்படுகிறது. எத்தனையோ நாட்கள் உங்க இருதயத்துல கேள்விக்குறி இருந்தது, இதுதான் வாழ்க்கையா? என்ன ஒரு வாழ்க்கை! ஆனந்த தைல அபிஷேகம் உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. அது தொடுதல் உங்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்க பற்றி கொள்ளும்படியா ஜெபிக்கிற இந்த சத்தம், இவர்கள் கேட்கிற இந்த சத்தம் தொடர்ந்து இவர்களுக்குள்ளாய் துணித்துக் கொண்டிருக்கும்படியா ஜெபிக்கிற. இது ஒரு சாட்சியா எழும்ப போகிறது. ஏசாயா 44:3. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிறீங்க பாருங்க. தாகமுள்ள மேல் தண்ணீரையோ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்கிற இந்த சத்தம் உங்களுக்குள் துணித்துக் கொண்டே இருக்க போகிறது. இதற்கு அடையாளம் என்னன்னா, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவதற்குண்டான அடையாளம். அவர் உங்களை சந்திக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படியா சித்தம் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையா என் ஆண்டு பயன்படுத்துவீராக. இவருடைய சந்ததி பழுகி பெருகுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. புள்ளி நடுவே இருக்கிற அலறி செடிகளைப் போல இவர்கள் படர்ந்து பெருகுவார்களாக. ஆசீர்வதிக்கிற பலத்த வல்லமைக்குள்ளாய், அபிஷேக அக்னியின் வல்லமைக்குள்ளாய் இவளை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் மகிமையான நிலைகளுக்கு உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். God bless you.